எண்ணியல், எண்களின் திட்ட வடிவம், விரிவாக்க அமைப்பு மற்றும் அறிவியல் குறியீடு. நம்பர் சிஸ்டம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன். நாம் எண்களை வழக்கமாக எழுதும் முறை அவ்வெண்ணின் திட்ட வடிவம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்று அழைக்கப்படும். எண்களில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் அதன் இடமதிப்பிற்கு ஏற்றாற்போல விரிவுபடுத்தி எழுதும் அமைப்பு அதன் விரிவாக்க அமைப்பு, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்று அழைக்கப்படும். திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 4501. இதுல இடமதிப்பு எழுதுங்க. 4 இடமதிப்பு 1000, 5 இடமதிப்பு 100, 0 இடமதிப்பு 10, 1 இடமதிப்பு 1. இத அந்த இடமதிப்புகளோடு பெருக்கி எழுதுங்க. 4 × 1000, 5 × 100, 0 × 10, 1 × 1. இப்ப இது எல்லாத்தையும் அடிஷன் சிம்பிளால கனெக்ட் பண்ணிருங்க. 4 × 1000 plus 5 × 100 plus 0 × 10 plus 1 × 1. இதுதான் விரிவாக்க அமைப்பு. இத 10 அடுக்குகளின் வடிவத்தில் எழுத முடியும். அதாவது 4 × 1000 இருக்கு இல்லையா, 1000 10 cube அப்படின்னு எழுதலாம். 5 × 100, 100க்கு பதிலாக 10 ஸ்கொயர். 0 × 10 தான், அதை 10^1 எழுதிக்கலாம். அடுத்தது 1 × 1, அந்த 1 10^0 எழுத முடியும். ஏன்னா நான் ஜீரோ நம்பரோட பவர்ல 0 வந்தா ஆன்சர் 1ன்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, 4 × 10 cube plus 5 × 10 square plus 0 × 10^1 plus 1 × 10^0. இதுதான் 10 அடுக்குகளின் வடிவில் எழுதப்பட்ட விரிவாக்க வடிவம். அடுத்தது பாருங்க, அறிவியல் குறியீடு. மதிப்பில் பெரிய எண்களை திட்ட குறியீட்டில் குறித்தால் அதனை பயன்படுத்தும் பொழுது கடினமாக தோன்றும். அவ்வாறான சூழல்களில் வானவியலாளர்கள், அஸ்ட்ரானமர்ஸ், பொறியியலாளர்கள், என்ஜினியர்ஸ் போன்றோர் அதனை ஓர் எளிய முறையில் குறிப்பிடுவர். அந்த முறைக்கு பெயர் அறிவியல் குறியீட்டு முறை, சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்று அழைக்கப்படும். அறிவியல் குறியீட்டு வடிவம் S × 10^A. இதுதான் அறிவியல் குறியீட்டு வடிவம். இந்த S என்பது R ரியல் நம்பருக்குள்ள இருக்கணும். அதே நேரத்தில் 1 1ஐ விட பெரிதாக இருக்கலாம், ஆனா 10 வரக்கூடாது. 10 விட சின்னதா இருக்கணும். அடுத்தது அடுக்குல இருக்கிற A 0 அல்லாத ஏதோ ஒரு முழு எண்ணாக, மிகை முழு எண்ணாகவோ குறை முழு எண்ணாகவோ இருக்கலாம். உதாரணத்தை பாருங்களேன். நிலவின் விட்டம் 34,75,000 மீட்டர். இதன் அறிவியல் குறியீடு முழு எண் பகுதியில் ஓர் இலக்கம் இருக்கணும், 0 அல்லாத ஓர் இலக்கம். அப்ப புள்ளிய 3க்கும் 4க்கும் நடுவில் வச்சிடணும். இன்ட்டு அந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குங்க? 6, 10^6. ஸோ இங்கே எழுத வேண்டியது 3.475 × 10^6 மீட்டர் ஆகும். இதை குறிப்பிடுறதும் எழுதுறதும் ஈஸியா இருக்கா? இதுதான் ஒரு உதாரணம். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் தோராயமாக ஒரு வினாடிக்கு 30 கோடி மீட்டர். இதை நான் எப்படி சொல்லலாம்? அது தசம எண்ணா இருந்தாலும் ஓர் இலக்க முழு எண் இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இதன் அறிவியல் குறியீடு 3க்கும் 0க்கும் நடுவில் புள்ளி வச்சிருங்க. அந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குங்க? 8 டிஜிட் இருக்கு. ஸோ 10^8 மீட்டர். 3 × 10^8 மீட்டர். இதுதான் ஒளியின் வேகம். அடுத்த உதாரணத்தை பாருங்க. பூமியிலிருந்து வெள்ளிக்கு உள்ள தொலைவு தோராயமாக 5,70,00,000 மைல்கள். பூமியிலிருந்து வெள்ளிக்கு போகணும்னா அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும். ஸோ இதன் அறிவியல் குறியீடு ஒரு எண்ணை எடுக்கணும், அதனுடைய முழு எண் பகுதியில் ஓர் இலக்க எண் அமையணும்னு சொல்லியாச்சு. அப்போ 5க்கும் 7க்கும் நடுவில் புள்ளி வச்சிட்டோம்னா 5.7. 7ல் இருந்து கடைசி வரைக்கும் உள்ள எண்களை பாருங்க. 7 இருக்கு. ஸோ 10^7. ஸோ 5.7 × 10^7 மைல்கள் ஆகும். இதுதான் அறிவியல் குறியீடு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?